இன்றைக்கான சீனில் பானே ஸ்டோரில் என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பார்த்தீங்கன்னா கதிர்கிட்ட பேசினுக்காரு. என்ன உங்கள் அப்பா ரொம்ப ஓவராக பண்ணுறாரு, என்னையே வெளியே துரத்தி விட்டாரு. நான் என்ன உலகத்தில் யாரும் பண்ணாத நான் பண்ணிட்டேன், என்னை மட்டும் ஏன் இந்தமாரி அசிங்கப்படுத்தி வெளியே துரத்தணும் அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கதிர் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. அதுக்கு செந்தில் கேட்குறாரு, நான் என்ன திருட்டு பையனடா, ஏன்டா இப்படி பார்க்குறேன்னு. ஆனால் நீ பண்ணது தப்புண்ணே, அதனால தான் அப்போ உன்னை வெளியே துரத்துனாரு அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுப்பா, காலில் வேறு செருப்பு இல்லை, ரொம்ப வலிக்குது, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் போயிட்டு எதுவும் கேட்டதில்லை, உங்களுக்கு என் பையன் வயசு தான் ஆகும், அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், உங்களால் முடிஞ்சால் காசுலாம் வேணாம், ஒரு ஜோடி செருப்பு மட்டும் வாங்கி கொடுங்கப்பா, கால் ரொம்ப வலிக்குது, நடக்க முடியல இந்த வெயில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு செந்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து என்ன சாப்பாடு என்ன வாங்கி தருவா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு செருப்பு தான் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பெரியவரை பார்க்குறாரு. சரி கதிர் இல்லை நான் தரேன் இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் காசு எடுக்க போகிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பார்த்தீங்கன்னா பெரியவரோட காலை பார்க்குறாரு. ரொம்ப ஒரு மாதிரியாக ரொம்ப ஃபீல் ஆகிடுறாரு. இருடா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர்கிட்ட எடுத்து 500 கொடுக்குறாரு. அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றிப்பா, என் பிள்ளைங்களாக இருந்தால் கூட இந்தமாரி பண்ண மாட்டாங்க, நீ கொடுத்துருக்க உங்கள் குடும்பமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போகிறாரு. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, அண்ணா நீ யாரையும் தேடிலாம் போக தேவையில்லண்ணே, உன்னை தேடியெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் போதுண்ணே, நீ யாரும் உனக்கு கொடுத்தாங்களோ அவங்கள தேடி போய் கொடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம், நீ என்ன பண்ணுற, உன்னை தேடி வருவாங்க, ஒரு கஷ்டம்னு வந்து நீ அவங்களுக்கு கொடுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெரியவரை பார்த்தோன்னே செந்தில் ரொம்ப மனசு உருகி போயிடுறாரு. ரொம்ப அழுதுக்குன்னே கதிர்கிட்ட பேசுறதுனால கதிர் பார்த்தீங்கன்னா, அண்ணா நீ எதுக்கும் வருத்தப்படாத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு செந்தில் பார்த்தீங்கன்னா, ஆமாண்டா நான் இப்போ வந்து யார்கிட்டையும் தேடி போயெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் யாரையும் பார்த்ததும் இல்லை, நான் சைன் போடுவேன், காசு எடுத்துணும் டேபிளில் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கோமதி, மீனா, ராஜு இருக்காங்க. ராஜு பார்த்தீங்கன்னா, என்ன தாச்சு இங்கே வந்து உட்காரிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மீனா கிட்டே பேச வந்தேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ஏன் எதுக்கத்தை நீங்கள் தேவையில்லாத போயிட்டு இது மாமா கிட்டே எல்லாருக்கிட்டையும் ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னால் மாமா கிட்டே எதுவுமே மறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மீனா கேட்குறாங்க, அப்போ ஏன் நீங்கள் ராஜு கதையை மட்டும் மறைச்சிங்க, ஏன்னா அதில் நீங்கள் சம்மந்தப்பட்டு இருக்கோ தானே நீங்கள் மறைச்சிங்க, இதே எங்கள் கதையாக இருந்தால் போயிட்டு அப்படியே உங்கள் புருஷங்கிட்ட மறைக்காத போய் சொல்கிறீங்க, உங்கள் கதையாக இருந்தால் போய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ராஜுயும், ஆமாத்த நீங்கள் பண்ண தப்பு, உங்கள் விஷயம் இருந்தால் மட்டும் நீங்கள் மறைச்சிறீங்க, ஏன் மீனா விஷயத்தை போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தங்கமயில காமிக்கிறாங்க. தங்கமயில வில்லி பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க எப்படிக்கிற ஏதுக்கிறேன்னு. உடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாகறாங்க, பொண்ணுக்கு நிச்சயம் நடக்கிறதுனால இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா குமரவேல் பார்த்தீங்கன்னா நான் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசினா அவங்க சித்தப்பா கிட்ட சொல்லுவோம், இதோ போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சித்தப்பா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கம்முன்னு தாண்டா உட்காந்து, அதேமாதிரி கம்முன்னு உட்காரா, பொண்ணுக்கிட்டலாம் தனியாலாம் பேச முடியாது, ஏன்னா இப்போ நிச்சயம் நடக்க டைம் ஆகிடுச்சு, இதுக்கடுத்து போய் நீ என்னடா பேச போகிற அப்படின்னு சொல்லி குமரவேலை அடிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா குமரவேல் யோசிக்கிறாரு, இப்போ எப்படி நம்ம பொண்ணுக்கிட்ட தனியாக போய் பேசுகிறதுன்னு பொண்ணை பார்க்குறாரு. உடனே அவங்க சித்தி ஞாபகம் வந்துடுச்சு, சித்திக்கிட்ட சொன்னால் தான் இதுக்கு ஒரு வழி பிறக்குன்னு சித்திக்கிட்ட போய் சொல்கிறாரு. அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணிடலாம், நான் அந்த பொண்ணை தனியாக ரூமுக்குள்ளே கூட்டின்னு வந்துட்டு குமாரக்கிட்ட பேச வச்சுட்டு இவங்க வெளியே போயிடுறாங்க. குமார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்லாம் கேட்டு ரொம்ப விசாரிக்கிறாரு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பொண்ணு சொன்னதுக்கு ஒன்று ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பழனிவேல் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதான் பண்ணேன், இங்கே வந்து இதே தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஏன்னா 2 வாழ்க்கையிலையும் தனியாக பொண்ணுங்களுக்கு போய் பேச வைக்க தான் அவங்க வேலை. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய மயிலோட அம்மா பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் வந்து சரவணை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அது எல்லாத்தையும் கண்டுக்காத பழனிவேலும் உதறி தள்ளிடுறாரு. இங்கே பார்த்திங்கன்னா நிச்சயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயம் நடந்தோடனே பார்த்திங்கன்னா என்றைக்கு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் கேட்டதுக்கு, அடுத்த வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம், ஜோசியர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு நம்ம யார் சக்திவேல் சொல்கிறாரு. அதோட இந்த சீரியல்